வீவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நிசான் டெரானோ டீசல் வண்டி. இது 110 HP. இந்த வண்டியில் கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் கேட்டால் வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டி இப்போது கஸ்டமர் வீட்டில் இருக்குது. ஸ்டார்ட் ஆகலைனால நம்ம நேராக இங்கே வந்து அட்டன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுதான். ஓகே ராஜா, விட்டுருங்க ராஜா. இதை தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம காரை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கேன் பண்ணிட்டுறதுல நிறைய எரர் கோடு இருக்குது. பர்டிகுலராக இசிஎம்மில் நிறைய எரர் கோடு இருக்குது, அதுக்கப்புறம் யூசிஹெச்லையும் இருக்குது. நம்ம முக்கியமாக இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போனதுக்கான காரணத்துக்கான எரர் கோடு எது நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த 2 எரர் கோடு தான் நம்ம வந்து முடிவு பண்ணோம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் இன்டர்னல் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொரு கம்ப்யூட்டர் இன்டர்னல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபால்ட்டு. சரிங்களா? ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் சேமே, ஒன்லி வந்து எரர் கோடு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் டிடிசி கோடை கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறேன். இந்த வண்டியோட டிடிசி கோடை கம்ப்ளீட்டாக நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்கேன் பண்ணினா கூட எனக்கு இந்த எரர் கோடு வந்து ரீட்டைன் ஆகுது. அது என்ன எரர் கோடுனா, கம்ப்யூட்டர் இன்டர்னல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபால்ட் ஆக்டிவில் இருக்குது. ஸோ இப்போது டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம், இந்த இசிஎம் தான் ஃபால்ட்டு. இந்த இசிஎம் நான் காட்டுற ஒரு டைம் எப்படி இருக்கணும். இசிஎம் இதான் இசிஎம். இந்த இசிஎம் தான் ஃபால்ட்டு. இதை நம்ம வந்து செகண்ட்ஸ் வாங்கி போட்டோ இல்லை புதுசு வாங்கி போட்டோ தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.